வணக்கம். இங்கே வந்திருக்க அத்தனை மீடியா நண்பர்களுக்கும் எங்களுடைய சங்கத்து சார்பாக மிக பணிவாக வணக்கத்தை தெரிவித்து சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் தாஜி அற்புதமான டைரக்டரு. எனக்கு நேற்று வரைக்கும் இந்த போங்குங்கிற படத்தோடைய டைரக்டர் சத்தியமாக தெரியாது. நான் நேற்று சாயந்தரம் தான் இவர் வந்து டைரக்டர் இவர் தான் தாஜி அப்படி சொல்லி என்னுடைய எடிட்டர் சொன்னார் சிவா. உடனே படத்தை போடு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சூர்யா எப்படி ஒரு 7-8 வருஷத்துக்கு நடித்த படம் மாரி அந்த மாரி அருமையாக டைரக்ட் பண்ணியிருந்தாரு. படமும் நல்லா ஓடிச்சு போங்க. அதுக்கு உடனே ஃபோன் பண்ணி என்னோடய மனப்பூர்வம் வாழ்த்துனேன், தாஜின்னு இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய அனுசாலி மாதிரி எடுத்திருக்கேன். அதேமாதிரி திருப்பி இதை வந்து ஒரு மிகப்பெரிய பண்ண கண்டிப்பாக பண்ணுவேன்னாப்புல. ஆனால் ஒன்றே ரொம்ப அமைதியான டைப்பு. யாரை பற்றி யாரையும் பெருசாக பேச மாட்டார். வருவாப்புல என் சங்கத்தை திணிக்கும் 2 வருஷம் உறுப்பினர் இருக்கார். எனக்கே தெரில அப்போ எந்த அளவுக்கு ஒரு அமைதியான டேரக்டர் பாருங்கள். அதனால் இந்த ப்ரொடக்ஷன் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். வேறு எந்த சூழ்நிலையிலையும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் எப்போதுமே உங்களுக்கு தெரியும், எதுவாக இருந்தாலும் இறங்கி களத்தில் இறங்கி வேலை செய்வேன்னு. எங்களுடைய சங்கத்தில் இது வரைக்கும் எந்த படத்தை வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஒவ்வொருத்தரும் தூக்கி வந்துட்டுருக்கோம். அதுக்கு மெயின் கதை நல்லா இருக்குன்னு தான் நான் அப்பப்போ சொல்லுவேன். இன்னொன்று சொல்லுவேன், என்னுடைய இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை டைரக்டரு தனியாக இருக்கார், ஹீரோயினி ஹீரோ எல்லாமே தனியாக. என்னோட சங்கத்தில் வர சார் என்ன பண்ணுவாங்கன்னா அவரே டைரக்டரு, அவரே ப்ரொடியூசரு, அவரே ஹீரோன்னு வருவார். அப்போ நான் சொல்லுவேன், இப்போல்லாம் எடுத்தால் படம் ஓடாதுப்பா, கொஞ்சம் யாராவது அனுபவசாலி தான். இல்லை சூர்யா எடுத்திருக்காரு, தனுஷு எடுத்திருக்காப்புல, சிவகார்த்திகேயன் எடுத்திருக்காரு. நாங்களும் அவன்லாம் 20 வருஷம் 10 வருஷம் கஷ்டப்பட்டு முடிச்சு அதுக்கப்புறம் தான் அவன்லாம் டைரக்டராரா? நீ நேராக ஸ்ட்ரைட்டாக வந்தோடனே எடுக்கிறேன், அப்படிலாம் எடுக்காத. தனுஷு 25 படத்தை தான் அவன் எடுத்திருக்கான், சிவகார்த்திகேயன் ஒரு 10 படத்தை தான் எடுத்திருக்கான். அதுமாதிரி அவனும் நடித்து இப்போ கமலஹாசன்லாம் 30 வருஷம் நடித்து அப்போ தான் அவரை டைரக்ட் பண்ணிருக்காரு. அப்படிலாம் யோசிச்சு சொல்லி அனுப்புவேன். அதேமாரி இப்போ தாஜி வந்து ஒரு படம் பண்ணி வெளியே சூப்பர் ஹிட் ஆகியும் சைலண்டாக இருந்து நேற்று வந்து இன்றைக்கி வந்து பூஜை இதில் பிரசாதத்தை போட்டுக்காருன்னா இதுதான் மிகப்பெரிய வெற்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதனால் எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சங்கம் தாஜிக்கு ஹீரோயின் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணும். மீண்டும் ஒரு முறை வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் ரொம்ப முக்கியமாக தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது என்னோடய டைரக்டர். அவர் இல்லைனா ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் நான் இல்லை. ஐ எம் மோர் கான்ஃபிடென்ட் அபவுட் ஹிஸ் ஒர்க். அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இப்போ அவரோட ஒர்க் பண்ணுற பிளாட்டாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி லைனாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அது மேலேயும் அவர் மேலேயும் அந்த கதை மேலேயும் எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். என் பேர் தமிழ்வாணன் அண்ட் யூ கைஸ் கேன் கால் மீ தமிழ். எல்லோரும் அப்படி தான் கூப்பிடுவாங்க. இது என்னோட டெபியூ படம், ப்ளஸ் ஐம் டூயிங் இட் ஆன் மை ஓன் ப்ரொடக்ஷன். ரொம்ப நன்றி எல்லோரும் வந்ததுக்கு. ரொம்ப நன்றி. என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருக்கும் ஒருத்தராக சொல்ல முடியாது, பட் எல்லாருக்கும் சேர்ந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆமாம், நீ வாங்க, நீ பேசுகிற ரொம்ப நேரம் பேசணும்ல. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதா? ஓகே. இங்கே வந்திருக்க மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஆக்சுவலி பூஜை ரொம்ப நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது இன்றைக்கி வந்ததுலேருந்து காலையிலேருந்து. ஏன்னா அப்படியே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி என்னால் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் கேட்டோடனே நான் ஃபஸ்ட்டு இந்த படம் ஓகே பண்ணது டேரக்டர் சாருக்காக தான். ஏன்னா டேரக்டருக்கு தெரியும். எல்லோரும் கேட்டது என்ன, ஏன் திரும்பி நியூ ஹீரோக்கு போகிறீங்க, நியூ ஹீரோ கூட நடிச்சுட்டு. இங்கே வந்து கதை தான் ஹீரோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, நல்ல கதைகள் இன்றைக்கி நிச்சயமாக ஜெயிக்கும் யார் நடித்தாலும். ஸோ நான் டேரக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கை, இந்த கதை மேலே இருக்கிற நம்பிக்கை, அப்புறம் இந்த டீம் மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கேன். நிச்சயமாக இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். உங்களோட சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு தாங்க. நன்றி. டைரக்டர் என்னென்ன கேள்வியுமே கேளுங்க. சரி, வேறு தான் எல்லாமே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ப்ரொடக்ஷன் நம்பர் எல்லாருக்கும் வணக்கம். கேட்குதா? இன்னைக்கு நம்ம ப்ரொடக்ஷன் நம்பர் 1 மூவி பூஜையில் இருக்கோம். இந்த டீமுக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் நல்லபடியாக எடுத்து முடிச்சு வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டைரக்டர் பற்றி சொல்லியே ஆகணும். அவரோட ஃபர்ஸ்ட் படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சூப்பராக ஹிட் கொடுத்த மூவி. அதே மாதிரி இந்த செகண்ட் மூவியும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு படம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அஸ் அ ப்ரொடியூசராக இருக்கட்டும், அஸ் அ டைரக்டராக இருக்கட்டும், ஒரு படத்தை உருவாக்கி அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிடுறது ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருக்குமே உங்களுக்கும் தெரியும் அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும். அஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர்ஸ், ஹீரோ,
அண்ட் ஹீரோயினாக இருக்கட்டும், அவங்களுக்கு தான் தெரியும் இந்த படத்தை கொண்டு வந்து நம்ம ஸ்க்ரீனில் காட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படம் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் என்னோட மூவியும் வந்து லாஸ்ட் வீக் வந்து லக்கி நன் சொல்லிட்டு 13/13 லக்கி நன் சொல்லிட்டு நம்ம மூவி வந்து ஆடியோ லான்ச் நடத்தினோம். அந்த மூவி வந்து ஜூலை வந்து ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய செகண்ட் மூவி. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் நட்டி சாரை வச்சு பூங்குன்னு ஒரு படம் பண்ணோம். இப்போ செகண்ட் மூவி இது. இப்போ வந்து தமிழ்வாணன் சொல்லிட்டு தமிழ்வாணன் அவர் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அவரே ப்ரொடியூசரு. ஸ்கிரிப்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்டு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, நடந்த உண்மை சம்பவம் வச்சு தான் படம் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு கண்டென்ட்டு. படம் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டாக ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, கெஸ்ட்டுலாம் வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு என்னுடைய ரொம்ப நன்றிகள். அப்புறம் எனக்கு இந்த செகண்ட் படம் இது சக்ஸஸ் எல்லாம் உங்களை பார்க்கணும். தேங்க்யூ, நன்றி. வேறு டேரக்டர் ஏதாவது கேள்வி கேட்குறதா கேளுங்க. ஆமாம், கொஸ்டின் தெளிவாக சொல்லுவார். இது வந்து லைவ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு படம் பண்ணுறோம். முதல்ல பண்ணது வந்து கமர்ஷியல் என்டர்டெய்னர் படம், அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் ஃபைனல்லாம் போயிட்டுருக்கு, ஒர்க்கு இருக்காங்க. நாங்கள் சென்னை, பாண்டிச்சேரி, வேலூர் 3 இடத்துல நடத்துகிறோம். ஆமாம், உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இவருக்கு பக்கபலமாக இருக்கிறதே எங்களுடைய சங்கம். எந்த சூழ்நிலையும் இவரை நாங்கள் காப்பாற்ற தான் இருப்போமே தவிர ஒரு காலமும் இவருக்கு நாங்கள் கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம். அதுமாதிரி எங்கே ஷூட்டிங் இருந்தாலும், எங்கே படம் எழுதுனாலும் சரி, அது பெப்சியாக இருந்தாலும் சரி, தயாரிப்பாளர் சங்கம் சரி, எந்த சங்கமாக இருந்தாலும் சரி, எங்கள் சங்கம் தமிழ்நாடு திரைப்பட சிறு முழு திரைப்பட சங்கம். நாங்கள் எந்த சங்கத்தையும் அக்கெண்ட் போடல. எங்கள் சங்கத்தை யாருமே தடையும் பண்ண மாட்டாங்க, எங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் தனியாட்டு ராஜாவை எல்லாமே செயல்படுறோம். எங்கள் படம் எல்லாமே வெற்றி படம். ஓகே, நன்றி, ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் தலைவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.